இறையேசுவில் அன்பார்ந்தவர்களை, சிறு வயதில் நாம் படித்தவர்களை மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக கிறிஸ்துவர்களாகிய நாம் படித்த அந்த சின்ன குறிப்பிடம் என்ற புத்தகத்தை, அந்த சின்ன புத்தகத்தை மறந்துவிடக்கூடாது. புது நன்மை வாங்க நம்மை சேர்த்தபோது அதில் இருக்கின்ற அனைத்து ஜெபங்கள், அந்த 7 பிரிவுகள், இவற்றை எல்லாம் மனப்பாடம் செய்து நாம் ஒப்பித்திருப்போம். அதில்தான் கடவுளை பற்றி, நம் திருச்சபையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்கின்றோம். சிறப்பாக தொடக்கத்திலேயே கடவுள் என்பவர் யார், அவருடைய குணநலன்கள் என்ன, அவரை எப்படி நாம் டிஃபைன் செய்யலாம் என்பதையெல்லாம், அவருடைய லட்சணங்கள் 6 லட்சணங்கள் என்ற அந்த படிப்படியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அதையெல்லாம் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருந்தவன் என்று சொல்கின்றார். கடவுள் தாமே இருக்கிறார், துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். எனவே இப்போதுதான் கடவுள் தோன்றினார், இப்போது கடவுள் அழிந்து விட்டார் என்று சொல்வதற்கு அல்ல, மாறாக அவர் என்றுமே இருக்கின்றவர். எனவே தான் ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருந்தவன் என்று சொல்லுகின்றார். இதை அறியாத நிலையில்தான், அவரை தெரியாத ஒரு நிலையில்தான், அவரை புரிந்து கொள்ளாமலேயே கடைசி வரையில் இருந்து அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். நாம் தினமும் கோவிலுக்கு வருகின்றோம். கோவிலுக்கு வருகின்ற போது கொஞ்சமாவது நாம் இயேசுவை பற்றி அறிந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். அத்தகைய உணர்தலை செயலாக்க வேண்டும். கோவிலுக்கு வந்தேன் சென்றேன் என்றதல்ல, மாறாக கோவிலுக்கு வருவதால் என் கிறிஸ்தவ ஞானம், கிறிஸ்தவ அறிவு, இந்த மறை அறிவு கொஞ்சமாவது வளர்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு எனக்கு யார், அவரை நான் எப்படி புரிந்து வைத்திருக்கின்றேன் என்று நாம் உணர வேண்டும். இந்த தேடுதலில் நாம் தினம் தினம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகில் அவதரித்து பிறந்தபோது, அந்த நேரத்தில் அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வதற்காக, கோவிலுக்கு அர்ப்பணிப்பதற்காக, மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றுவதற்காக குழந்தையை அவருடைய பெற்றோர் கொண்டு வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அந்த இடத்தில் நாம் நம்மை போட்டுக்கொள்ளலாம். நமது பெயரை உச்சரித்து, நான் இருக்கிறேன், இப்போது இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 226ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த இடத்தில் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர். அவருடைய சிறப்பு குணநலன்கள், இவர் இயேசு குழந்தையை தூக்கி வந்தபோது எத்தனையோ குழந்தைகளை தூக்கி வருவார்கள். எருசலேம் ஒரு ஆலயம்தான் அப்போது இருந்தது. எனவே கோவிலுக்கு தூக்கி வருகின்ற குழந்தைகள், பல குழந்தைகள் இருந்தாலும், இந்த குழந்தைத்தான் இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்திருந்த மீட்பர் என்று இந்த வயது முதிர்ந்த சிமியோன் இனம் கண்டு கொள்ளுகின்றார் என்றால், அதற்கு காரணம் அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். எனவே தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், காலையில் ஓ பரிசுத்த ஆவியே என்ற பாடலை நாம் தினமும் பாடிக்கொண்டிருந்தால், தனிப்பட்ட முறையில் பாடிக்கொண்டிருந்தால், எல்லோரும் சேர்ந்து திருப்பலிக்கு வருகின்ற போது கிறிஸ்துவின் ஆத்மமே என்ற பாடலை பாடுகின்றோம். அது நாம் அறியாமலேயே நமக்குள் ஏராளமான காரியத்தை செய்கிறது. அந்த கிறிஸ்துவின் ஆத்மமே என்ற பாடல், அதை உணர வேண்டும். அதே போன்று தான் இந்த ஓ பரிசுத்த ஆவியே என்ற பாடலை பாடுகின்ற போது அவர் நம்மோடு இருந்து ஆவியை பெற்றிருந்தார். இந்த ஆவியின் வழிகாட்டுதல், அந்த ஆவி செயல்படக்கூடிய ஒரு தூய வாழ்க்கை, இதுவெல்லாம் சேர்ந்துதான் வயது முதிர்ந்த அந்த சிமியோனால் இதுதான் மீட்பர், இஸ்ரேல் எதிர்பார்த்திருந்த மீட்பர் இவர்தான் என்று சொல்லிவிட்டு, மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன, இப்போது நான் அமைதியாக, நான் சாவதற்கு ரெடி, மீட்பை கண்டுவிட்டேன், கிறிஸ்துவை கண்டு கொண்டேன், இனம் கண்டு கொண்டேன், சாவதற்கு ரெடி. எனவே காத்திருப்போருக்கு அது கிடைக்கின்றது. ஆனால் இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் இவர்களால் ஏவிவிடப்பட்ட மக்களும் இயேசுவை இனம் கண்டு கொள்ளாமலேயே இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் நான் சொல்வேன், தினமும் கோவிலுக்கு வருகின்றேன், திருப்பலி காண்கின்றேன், திவ்யநற்கருணை உட்கொள்கின்றேன், ஆனால் இயேசுவை இனம் கண்டு கொண்டேனா? இந்த வயது முதிர்ந்த இவரோடு சேர்ந்து அந்த ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா இவ்வளவு தெளிவாக விவரமாக அந்த ஆடினுடைய
அட்ரஸ் கொடுக்கப்படுகிறது. வயது முதிர்ந்தவள், மணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்தபின் கைம்பெண்ணானவர், 84 வயது. அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அவரும் கோவிலில் அல்லும் பகலும் திருப்பணி புரிந்து வருகின்றார். அவளும் அந்த நேரத்தில் வந்து அந்த இயேசுவை இனம் கண்டு கொள்கின்றார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! இந்த நிலை தான் நமக்கு வர வேண்டும். இந்த கடவுள் யார்? ஆபிரகாமுக்கு வாக்களித்த கடவுள் தன் உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்ளுகின்றார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்குத்தான் இயேசு வந்தார், நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். தவக்காலத்தின் இறுதியில் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த இயேசு நிறைவேற்றிய நிகழ்வுகளை மறுபடியும் நினைவுகூரும் நிகழ்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த மீட்பரை இன்று நான் இயேசுவை இனம் கண்டுகொள்ளும் மகனாக மகளாக மாற ஜெபிப்போம். ஆமென்.